63 நாயன்மார்கள் வரலாற்று சுருக்கம். 1. திருநீலகண்ட நாயனார். கூடா நட்பின் விளைவால் மனைவியை இளம் வயது முதல் தீண்டக்கூடாது. முதுமை காலத்தில் மனைவியாருடன் கோல் பிடித்து குளத்தில் முழுகி சிவபெருமான் அருளால் இளமை பெற்றார். 2. இயற்பகை நாயனார். சிவனடியாராக வந்த சிவனிடம் தன்னுடைய மனைவியை முழு நம்பிக்கையுடன் அனுப்பியவர். 3. இளையான்குடிமாற நாயனார். நடு இரவில் சிவனாடியார் வேடத்தில் வந்த சிவபிரானுக்காக நெல் அறுத்தவர். தன்னுடைய வீட்டுக்கூரையையும் விறகாக ஆக்கி சிவனடியாருக்கு உணவு தந்தவர். 4. மெய்ப்பொருளார். தன்னுடைய பகைவன் பொலி சிவவேடம் பூண்டு தன்னை கொன்றான். இருப்பினும் சாக்கும் தருவாயிலும் சிவவேடத்திற்கு மரியாதை தந்து பகைவனின் உயிரை காப்பாற்றியவர். 5. விரல்மிண்டர். சிவ பகதர்களை வணங்காத காரணத்தினால் சுந்தர நாயனாரைக் கடிந்து ஏசியவர். திருத்தொண்ட தொகை பாட காரணமாக விளங்கியவர். 6. அமர்நீதியார். சிவனடியாராக வந்த சிவனின் கோவணம் தொலைந்து போக ஈடாக தன்னுடைய சொத்தையும் குடும்பத்தையும் ஈடாக தந்தவர். 7. எரிபத்தர். சிவபக்தரின் பூஜைக்குரிய பூவை எரிந்த மன்னனின் யானையை கொன்றவர். பின் தவறு செய்ததாக எண்ணிய மன்னன் சிவபக்தன் என்று உணர்ந்தவுடன் தன் கழுத்தை வெட்டத் துணிந்தவர். 8. ஏனாதிநாதர். கொல்ல வந்த பகைவனின் நெற்றியில் திருநீறு இருந்ததையறிந்து பகைவனை கொல்லாமல் தான் உயிரிழந்தவர். 9. கண்ணப்பர். பக்தியில் சிவனுக்காக இரு கண்களையும் தோண்டி எடுத்தவர். அன்பு பெருக்கால் மாமிசத்தையும் இறைவருக்கு படைத்தவர். 10. குங்கிவியக்கலையர். சாய்ந்த லிங்கத்தை தான் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்தவர். வறுமையில் வாடினாலும் மனைவி கொடுத்த தாலியை விற்று உணவு வாங்காமல் சிவ பூஜைக்காக தூபம் ஏற்றியவர். 11. மானக்கஞ்சரார். தன் மகளுக்கு கல்யாணம் என்றாலும் சிவனடியார் கேட்க மகளின் அழகிய கூந்தலை வெட்டியவர். 12. அறிவாட்டாயர். சிவபூஜைக்குரிய பொருட்கள் கீழே விழுந்ததால் மாறாக தன்னுடைய கழுத்தை வெட்டத் துணிந்தவர். 13. ஆனாயர். புல்லாங்குழல் ஓசையில் சிவபக்தியை வெளிப்படுத்தியவர். 14. மூர்த்தி நாயனார். சந்தனக்கட்டைகள் கிடைக்காது தன்னுடைய முழங்கையை கல்லில் தேய்த்தவர். நாடாளும் பொறுப்பு வந்தாலும் திருநீறு உருத்திராக்கம் சடைமுடியை தன்னுடைய சின்னமாக கொண்டவர். 15. முருக நாயனார். வழிபாட்டுக்கு உரிய காலத்திற்கு ஏற்ப எம்பெருமானுக்கு பூமாலையாம் பாமாலையை பாட்டினால் சாத்தி அர்ச்சனை புரிவார். இடைவிடாமல் இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். 16. உருத்திரபசுபதி. கழுத்தளவு நீரில் பகல் இரவு பாராமல் ருத்ரம் ஓதியவர். 17. திருநாளை போவார். தாழ்ந்த குலமென்பதால் கோயிலில் நுழையாமல் வெளி நின்று சிவனை வணங்குவார். தன் தரிசனத்தை மறைத்த நந்தியை நகரச் செய்தவர். சிதம்பரம் திருத்தலம் போக வெகு ஆவல் கொண்டவர். 18. திருக்குறிப்புத் தொண்டர். சிவபிரான் வேடமிட்ட சிவனின் அழுக்கு துணியை துவைத்தவர். ஆனால் குறித்த நேரத்தில் தன் பணியை செய்ய இயலாததால் தன் தலையை கல்லில் மோதியவர். 19. சண்டேசுர நாயனார். சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்தவர். பாட்குடத்தை காலால் உடைத்த தந்தையின் காலை வெட்டியவர். 20. திருநாவுக்கரசர் சுவாமிகள். தேவாரம் பாடி உழவார பணியில் ஈடுபட்டு சிவன் அருளைச் சிறப்பித்தவர். பற்பல அற்புதங்கள் மூலம் சிவனருளை கண்முன் காட்டியவர். 21. குலச்சிறையார். பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருந்து சைவத்தை காத்தவர். 22. பெருமிழலை குறும்பர். சிவனாடியருக்கு வேண்டியது அளித்து உதவி புரிபவர். சுந்தரருடன் கைலை சென்றவர். 23. காரைக்கால் அம்மையார். இறைவனின் அருளால் கணவருக்காக மாம்பழம் வரவழைத்தார். பின் இறைவனே துடிக்க பேய் வடிவம் எடுத்தவர். சிவபெருமானால் அம்மையே என்று அன்புடன் அழைக்கப்பெற்றவர். 63 அமரும் பாக்கியம் பெற்ற ஒரே அம்மையார். 24. அப்பூதியடிகள். திருநாவுக்கரசரின் பெயரில் பற்பல தொண்டுகள் புரிந்தவர். தன் மகன் பாம்பால் கடியுண்ட போதிலும் திருநாவுக்கரசரின் உணவு உபசரிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்ற அச்சத்தால் இறந்த மகனை மறைத்து வைத்தவர். பின் இறந்த மகனை சிவனருளால் உயிர் பெற்ற செய்தவர். 25. திருநீலனக்கர். திருச்சாத்தமங்கை அவையந்தி ஆலயத்தில் சிவலிங்கத்தின் மீது உள்ள சிலந்தியை ஊதிய மனைவியை கடிந்து ஏசியவர். ஈசன் கனவில் காட்சியளித்தது அருள் புரிந்தார். 26. நமினந்தியடிகள். ஈசன் அருளால் தண்ணீரால் விளக்கு ஏற்றி அற்புதம் நிகழ்த்தியவர். 27. திருஞான சம்பந்தர். ஞானக் குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர். பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்டபேறு பெற்றவர். அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர். சமணர்களை வென்று சைவம் தழைக்கச் செய்தவர். 28. ஏயர்கோன் கலிக்காமர். இறைவனை தூதுதவராய் அனுப்பிய சுந்தரநாயனாரிடம் கடிந்து பேசியதால் சூலை நோய் பெற்றார். பின் சிவன் அருளால் நோய் நீக்கப்பட்டது. 29. திருமூலர். திருமந்திரம் பாடியவர். நந்தி எம்பெருமானின் மாணாக்கர். சித்தர். விடம் தீண்டி மூலன் என்பவர் இறந்தார். இதனால் பசுக்கள் துயரம் கொண்டன. பசுவின் துயரம் தீர்க்க மூலன் உடலில் புகுந்து பசுக்களை காத்தார்.
30 தண்டியடிகள் கண் குருடாக இருந்தாலும் சமுதாய நோக்கம் கொண்டு குளம் தோண்டியவர். சமணர்கள் சவால் விட சிவாருளால் கண் பார்வை மீண்டும் பெற்றவர். சமணர்கள் பார்வையிழந்தனர். 31 மூர்க்கர் சூதாடி வரும் வருமானத்தில் சிவ பூஜை நடத்தியவர். சிவனடியார்க்கு வேண்டிய தேவைகள் செய்தார். 32 சோமாசிமாரர் நிறைய யாகம் நடத்தி சிவ பூஜை செய்தவர். லோகம் சுபிட்சம் பெற பல சிவயாகம் நடத்தி ஈசனை மகிழ்வித்தார். சுந்தரரின் நண்பர். 33 சாக்கியர் அன்பால் சிவலிங்கத்தின் மீது கல் எறிந்து வழிபட்டவர். இவர் சிவபக்தியால் எரிந்த கல் அனைத்தும் மலர்களாக மாறின. 34 சிறப்புலி சிவனாடியார்கள் பேரன்புடையவர் வேண்டுவதை அளிக்கும் வள்ளல். சிவ பூஜையை தவறாமல் செய்தவர். 35 சிறு தொண்டர் பைரவ அடியாராய் வந்த சிவனுக்காக தன் மகனையே வெட்டி கறி சமைக்க துணிந்தவர். 36 சேரமான் பெருமாள் சுந்தரரின் நண்பர். சிவ பூஜையை தவறாமல் செய்தவர். சிவனடியாரை சிவனாக பாவித்து உபசரித்தார். 37 கணநாதர் சிவ பூஜையை அதிக பக்தியுடன் செய்வார். திருஞான சம்பந்த மூர்த்தியுடன் நட்பு கொண்டு சிவாலயம் பல சென்று வழிபடும் பெரும் பெற்றார். 38 கூற்றுவர் நாடாள முடிசூட விரும்பியவர். ஆனால் வாய்ப்பு கிடைக்காததால் தன் சிந்தையில் சிவனே முடிசூட்டி தந்ததாக எண்ணியவர். 39 புகழ்ச்சோழ நாயனார் எரிபத்தர் தவறு செய்த யானையை கொன்றுவித்தார் என்று அறிந்து சிவனை நினைத்து தன் உயிரை விட நினைத்த மன்னர். சிவனாடியார் தலை கொய்திய காரணத்தால் யாகத்தில் உயிர் துறந்தவர். 40 நரசிங்க முனையரையர் சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்தவர். சிவாலயம் பல கட்டி சைவம் வளர்த்தார். மூர்த்தி வேடம் கொண்ட சிவனாடியரை கண்ட பல பதுங்கி செல்ல அவரை வணங்கி நீதி அளித்தார். 41 அதிபத்தர் வலையில் கிடைக்கும் முதல் மீனை சிவனை நினைத்து ஆற்றில் விடுபவர். அன்று ஒரு பொன் மீன் கிடைத்தாலும் சிவனுக்காக ஆற்றில் விட்டுவிட்டார். 42 கலிக்கம்பர் முன்பு வேலைக்காரனாக இருந்தவன் சிவனடியாராய் வந்திட உபசரிக்க மறுத்த மனைவியின் கையை வெட்டியவர். 43 கலியர் வறுமையில் தன் மனைவியே விற்று விளக்கு ஏற்றினார். எண்ணெய் வாங்க காசு இல்லாத சமயத்தில் தன் இரத்தத்தால் விளக்கு ஏற்றியவர். 44 சத்தி சிவனை பற்றி தவறாக பேசியவரின் நாக்கை அறுத்தவர். 45 ஐயடிகள் காடவர்கோன் மன்னன் பதவியை விட்டு திருத்தல யாத்திரை மேற்கொண்டவர். 46 கணம்புல்லர் விளக்கு ஏற்றுவதற்கு தடை ஏற்பட்டதால் தன் தலைமுடியை கொண்டு விளக்கு ஏற்றியவர். 47 காரிக்கோவை என்ற நூல் இயற்றி வரும் வருமானத்தில் சிவாலயங்களை அமைத்தார். 48 நின்றசீர் நெடுமாறனார் திருஞான சம்பந்தாரால் தன்னுடைய நோயும் கூனும் நீக்கப்பெற்று சைவத்தை வளர்க்கும் அரசராய் வாழ்ந்தவர். 49 வாயிலார் இறைவனை எப்போதும் நினைக்கக்கூடிய தமது மனக்கோயிலில் இருத்தினார். உணர்வு என்னும் தூய விளக்கேற்றினார். ஒப்பில்லா அரும்பெரும் இன்பம் என்னும் திருவமுதத்தால் வழிபட்டு சிவபெருமானுடைய சேவடி நீழலை எய்தும் பேரின்ப வாழ்வு பெற்றார். 50 முனையெடுவார் அரசருக்காக போர் புரிந்து வரும் வருமானத்தில் சிவனாடியார்களா அனைவருக்கும் உணவு அளித்தார். 51 கழச்சிங்க நாயனார் சிவ பூஜைக்கு உரிய மலரை முகர்ந்த மனைவியின் கையை வெட்டியவர். 52 இடங்கழி அரசனாயிருந்தாலும் தன்னுடைய நெல் களஞ்சியத்தை சிவ பூஜைக்கு வாரி தந்தவர். 53 செருத்துணை நாயனார் சிவ பூஜைக்குரிய மலரை மோந்த கழச்சிங்க நாயனாரின் மனைவியின் மூக்கை வெட்டியவர். 54 புகழ்துணை வறுமை வந்தாலும் கோயிலில் சிவ பூஜையை தவறாமல் செய்தவர். பின் ஊரின் பஞ்சத்தை தீர்க்க பொருள் பெற்றார். 55 கோட்புலி சிவபூஜைக்குரிய நெல்லை எடுத்த உறவினர்களின் நெல்லை அழித்தவர். 56 பூசலார் பொருள் இல்லாததால் மனத்தில் கோயில் கட்டினார். மன்னன் கட்டிய கற்கோயிலை விட்டு இறைவன் முதலில் பூசலாரின் மனக்கோவிலுக்கு வருகை அளித்தார். 57 மங்கையர்க்கரசியார் சைவத்தை பரப்பிய பாண்டிய மகாராணி நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி. அமைச்சர் குலச்சிறையாரின் துணையுடன் ஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து சைவமதம் தழைக்கும் படி செய்த அம்மையார். 58 நேசர் சிவனாடியார்களுக்கு உடையும் கோவணமும் அளித்தார். எப்பொழுதும் சிவனின் நாமத்தை நினைத்தவர். 59 கோச்செங்கட் சோழர் முற்பிறவியில் சிலந்தியாய் சிவனை வழிபட்டு யானையால் இடர்பட்டு மன்னராய் பிறந்தார். பின் மன்னராய் நிறைய சிவ ஆலயங்களை யானை நுழைய இயலா வண்ணம் கட்டினார். 60 திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தருடன் யாழ் இசையின் மூலம் சிவனை போற்றியவர். 61 சடையனார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தந்தை. 62 இசைஞானியார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் அன்னை. 63 சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடியவர். சிவபெருமானின் தோழர். ஈசன் நட்புக்காக இவரை தேடி வந்தார். திருத்தொண்ட தொகை பாடியருளியது பல அன்பு தங்களை நிகழ்த்தினார்.
நாயன்மார்கள் வரலாறு எப்படி உருவானது? நாயன்மார் என்போர் கிபி 400-1000 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த சிறந்த சிவனடியார்கள் சிலராவார்கள். சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருத்தொண்டர் தொகையில் நாயன்மார்களைப் பற்றி கூறியுள்ளார். அதன்பின் சேக்கிழார் திருத்தொண்டர் தொகையில் கூறப்பட்ட 62 பேருடன் சுந்தரமூர்த்தி நாயன்மாரையும் இணைத்து 63 வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாயன்மாரின் பட்டியல். நாயன்மாரை அறிமுகம் செய்து வைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் பாடிய நாயன்மார் 60 பேர், 63 பேர் அல்ல. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் அடி எடுத்துக் கொடுக்க பாடிய நாயன்மார் 60 பேர்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பின் 100 ஆண்டுகள் கழித்து நம்பியாண்டார் நம்பியடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய 60 நாயன்மாரை கொஞ்சம் விரிவாக பாடுகின்றார். அப்போது 60 நாயன்மாரை பாடி அந்த 60 நாயன்மாரை பாடி கொடுத்த சுந்தரர் அவரை பெற்றுக் கொடுத்த அப்பா சடையனார், அம்மா இசைஞானியார் ஆகியோரைச் சேர்த்து 63 ஆக ஆக்கினார். தன்னலமற்ற பக்தியே பிராதனம். நாயன்மாரில் சிலரே சமய நூல்களில் புலமை உடையவர்கள். மற்றவர்கள் மிகச் சிறந்த பக்தர்கள் மட்டுமே. பலரும் பல்வேறு தொழில்கள் செய்து உயிர் வாழ்ந்தவர்கள். இறையருள் பெற பக்தி மட்டுமே போதுமானது என்பதும் எல்லோரும் இறைவன் திருவடிகளை அடையலாம் என்பதுமே இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக உள்ளது. பெண்கள் வீட்டோடு இருந்த அக்காலகட்டத்தில் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி, இசைஞானியார் மற்றும் திலகவதியார், சந்தனத்தாதியார், கமலவதியார் ஆகியோர் சிவ பூஜையே பிரதானமாக கொண்டு சிவனாடியார்களுக்கு தொண்டுகள் பல செய்து முக்தியடைந்தது வியக்கத்தக்க ஒன்று.